இங்க ஒருத்தர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஒரு கார் வாங்குற ஷாப்புக்கு போயிருக்கான். அங்க போய் பார்த்தா இவனுக்கு ஒரு பென்ஸ் கார் பிடிச்சிருக்கு. பேபி இது வேணா நீ வச்சுக்கிறியா பேபி, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் பேபி இது ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை, இதை வேணா நான் காய்கறி வாங்கிறதுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பேப்பர் ஒர்க் சைன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் காரில் ஏதோ அட்டாச் பண்ணுற மாதிரி காட்ட அவனும் அதை கண்ணாடி வெளியே பார்க்குறான். ஆனால் எதுவுமே பண்ணல. அந்த காரை எடுத்துட்டு போய் தன்னோட பார்க்கிங்ல நிப்பாட்டிடுறான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வித்தானுங்க பாத்தீங்களா, அவங்களே வந்து அந்த காரை திருடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த திருடின காரையும் ஒரு கராச்சில எடுத்துட்டு போயிட்டு அந்த கிலோமீட்டர் கணக்கு அந்த நம்பர் எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ பின்னாடி சத்தம் கேட்குற மாதிரி இருக்க. போய் திறந்து பார்ப்பாங்களா பாரு, அந்த காரை வாங்கினால அவன் தான் உள்ள இருக்கான். ஏன்டா எவ்வளோ நேரம்டா திறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பொறுமையாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற திருட்டு பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோ பறந்து எல்லாரையும் போட்டு பொழந்து எடுக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கதை உடச்சிக்கிட்டு 4-5 பேர் உள்ள வரானுங்க. பார்த்தா இவங்க எல்லாருமே போலீஸ் கேங்கு. இந்த மாதிரி திருட்டு கும்பலை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் போட்டு காரை வாங்கியிருக்கானுங்க. அப்புறம் எல்லாரையும் அடிச்சு பிடிச்சிடுறாங்க. ஆனால் கடைசியில் ஹீரோக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, ஏன் இத்தனை பேர் அடிச்சிங்கன்னு யாரும் சொல்லி கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கூர்மையான பொருள் எடுத்து தன்னோட தலையில காயத்தை ஏற்படுத்தி ரத்தத்தை வர வைக்கிறான். அவ்வளோதான், என்னையே அடிச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி திரும்ப ஒன்று போட்டு பொழந்து எடுத்துட்டு அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறான். கேட்டா செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிடலான்ட்டு.